மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, வானத்திலும் பூமியிலும் மேலான நாமத்தை உடையவரே, உம்மை நாங்கள் மனதார ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய திருவார்த்தையின்படி பிதாவின் ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீர் மகிமையாய் செயல்படும்படி எங்களை ஒப்புவிக்கிறோம். ஆவியானவரே, நீர் சந்தோஷத்தோடு ஊழியம் செய்வதற்கு எங்களை கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் மகிமைப்படும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இந்த பாளையம் முழுவதும் உம்முடைய மகிமையான காவல் தங்கி இருக்கட்டும் என்று நான் செபிக்கிறேன். எல்லா தடைகளையும் கர்த்தர் அகற்றி தேவரீர் நீர் மகிமையாய் செயல்பட வேண்டும் என்று பாத்தில் தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய நல்ல இரக்கத்திற்காக மீண்டும் ஒரு விசை சொத்தரிக்கிறேன். திருப்பிக் கொள்ளலாம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம், அதனுடைய 1வது அதிகாரம், அதனுடைய 6வது வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நாம ஸ்கிரீன்ல தெரிகிற வசனத்தை பார்த்து எல்லாரும் வாசிக்க போகிறோம். ஆமென். வாசிக்கலாமா? எல்லாரும் ஏறெடுத்து பாருங்க, கண்களை ஏறெடுத்து பாருங்க. ஆபிரகாம மாதிரி கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். சொல்லுங்க ஆமென். அப்பதான் சிக்கி இருக்கிற ஆட்டுக்குட்டிலாம் தெரியும். சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை ஏறெடுத்து பார்த்தா கண்டிப்பா நான் தாழ்மையா சொல்றேன், உங்ககிட்ட இருக்கிறது எதுவும் இழக்காது. சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. இத்தனை வருஷமா பெத்தெடுத்து வளர்த்த ரட்சிப்பு, இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின எல்லாத்தையும் நாம இழக்காம திரும்பி கொண்டு வரணும்னா நம்ம கண்களை ஏறெடுக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால இப்போ இருக்கிற இந்த ஆவியான நம்ம நடத்துகிற டைம் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும்னா, வேதத்தை சொல்லும் போது மட்டும் குனிஞ்சா போதும், மற்ற நேரம்லாம் பலிபீடத்தை ஏறெடுத்து பார்க்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. வாசிக்கலாமா? இது நிமித்தமாக உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அல்லேலூயா. கவனிங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் வேதம் சொல்லுகிறபடி அவர் அந்தியோகியா பட்டணத்திலிருந்து தம்முடைய ஊழியத்தை தொடங்கின நாள் முதற்கொண்டு எருசலேம் துவக்கி இல்லிருக்கம் வரைக்கும் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்த ஒரு தேவ மனுஷன். கவனிங்க, எத்தனையோ பட்டணங்களில ஊழியம் அப்போஸ்தலனாகிய பவுலால் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும், எத்தனையோ இடங்களில அப்போஸ்தலனாகிய பவுல் சபையையும் ஜனங்களை உருவாக்கி சபையை ஸ்தாபித்திருந்தாலும், வேதம் சொல்லுகிற பிரகாரம் அவருடைய கடைசி நாட்களில, அவருடைய வாழ்க்கையின் இறுதி நாட்கள்ல, தம்முடைய ஊழியத்தின் பாதைகளில அவர் இதுவரையிலும் ஊழியம் செஞ்ச எத்தனையோ பட்டணங்களை தாண்டி அவர், வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், அங்கே அவர் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி மூப்பர்களை வரவழைத்து அங்கே அவர்களோடு மீண்டும் ஒரு விசை கண்ணீரோடு அங்கு நடந்த ஊழியத்தை குறித்து மீண்டும் ஒரு விசை பேசுகிறார். கவனிங்கள், அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மத்தியில் இருக்கும்போது மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடு நான் ஊழியம் செய்தேன். எனக்கு தெய்வம் வெளிப்படுத்தின ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை. நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நான் போன பிறகு உங்கள் மத்தியில ஓநாய்கள் வரும். நான் போன பிறகு சபையை, உங்கள் ஜனங்களை, மந்தைகளை கலைக்கக்கூடிய, பீரிட்டு போடுகிற காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பட்டணத்துக்கு அவர் ஊழியத்துக்கு போயிருந்தாலும், இந்த எபேசு மேல ஒரு தனிப்பட்ட ஒரு உத்தரவாதமும் ஒரு தெய்வீகமான ஒரு பாரமும் நிறைந்த ஒரு மனுஷனாய் பவுல் இருந்ததை வேதம் காண்பிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட எத்தனையோ பேர் அவரோடு இணைந்து ஊழியம் செய்தார்கள். ஆனால் பவுல் இந்த தீமோத்தேயை மாத்திரம், அவன் என்னை போல, அவன் என் இருதயம் எப்படி இருக்கிறதோ அதை போல உள்ள ஒரு மனுஷன் என்று சொல்லி அவனை பார்த்து உத்தம குமாரன் என்றும் விசுவாசத்தில் உத்தம குமாரன் என்று சொல்லுகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆமென்.
அதனாலதான் எத்தனையோ பேர் தான் கூட இருந்தாலும் இந்த எபேசு பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு தெய்வம் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமாக தீமோத்தேயுவை கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தீமோத்தேயு ஒரு வாலிபன். இந்த தீமோத்தேயு ஒரு வாலிபனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தீமோத்தேயு கவனிங்கள், அந்த சபை, அந்த ஜனம், அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் அப்படின்னா, அது முடிவில்லாத வம்ச வரலாறுகளை பேசக்கூடிய ஜனங்கள், தேவ பக்தியற்ற ஜனங்கள், தெய்வ பயம் இல்லாத ஜனங்கள். அவர்கள் ஓநாய்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு தேசம். இந்த தேசத்துல, இந்த பட்டணத்துல இந்த தீமோத்தேயுவை ஊழியத்துக்கு இந்த பவுல் அனுப்புகிறார். அந்த பவுல் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாட்களில் பவுல் உள்ளத்துல, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உள்ளத்துல தீமோத்தேயு குறித்து ஒரு பாரம் வருகிறது. அவனுடைய வாழ்க்கையை நினைவு கூர்ந்து அவனுக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறார். இதோ தீமோத்தேயுவே, என் குமாரனே, உன் கண்ணீரை நான் ஞாபகம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீ இப்படிப்பட்ட மோசமான ஒரு பகுதியில நான் உன்னை ஊழியத்துக்கு அனுப்பி இருக்கிறேன். ஏன்னா நான் ஊழியம் செய்யும் போதே ரொம்ப கண்ணீர் இருந்தது, நான் ஊழியம் செய்யும் போதே ரொம்ப பாடுகள் இருந்தது, நான் அந்த பகுதியில் இருக்கும் போதே நிறைய சூழ்நிலைகளை நான் கடந்து வந்தேன். இப்ப அந்த இடத்துக்கு நான் உன்னை அனுப்பி இருக்கிறேன். நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒன்று நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உன்னை அனுப்பும் போதே உன் மேல் என் கைகளை வைத்து இதோ நான் உன்னை அனுப்பி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கட்டும், அங்க எவ்வளவு மோசமான சூழ்நிலையில ஜனங்கள் இருக்கட்டும், பக்தியற்றவர்களா இருக்கட்டும், பயம் இல்லாதவர்களா இருக்கட்டும், கட்டுக்கதைகளை பேசுகிறவர்களா இருக்கட்டும், இன்னும் கூட ஓநாய் போன்ற சூழ்நிலைகளா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அங்க நான் உன்னை அனுப்பும் போது வெறுமையா நான் உன்னை அனுப்பல, என் கரத்தை வைத்து நான் உன்னை அனுப்பி இருக்கேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால், அப்படின்னா வேதம் சொல்லுகிறபடி அதோ அவன் மேல் கைகளை வைத்ததென்றால் நெகேமியா மேல தேவனுடைய கரம் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்ராவின் மேல் தேவனுடைய கரம் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்கள், எலியாவின் மேல் தேவனுடைய கரம் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்கள், கரம் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும், இதோ நான் உன்னை அனுப்பும் பொழுது என்னுடைய மகிமையை உன்மேல் வைத்துதான் நான் அனுப்பி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாருன்னா, சூழ்நிலை இல்லாம மோசம்தான், பட் நான் உன்னை அங்க அனுப்பும் போதே உன் மேல என் கையை வச்சு, என் மகிமையை வச்சு, தேவனாகிய தகப்பன் நம்ம மேல அவர் மகிமையை வைத்துதான் இந்த பகுதிக்கு நம்மை அனுப்பி இருக்கிறார். புரிஞ்சவங்க மட்டும் கைகளை தட்டி வாய்களை திறக்கலாம். அந்த மகிமை இறங்கி வரட்டும். என்னைக்கு நீங்க தெய்வத்தை அறியும்படி தெய்வத்தின் சமூகத்துக்கு வந்தீர்களோ, என்றைக்கு நீங்கள் அவருடைய ரபலாதுட ரந்தன ரிபலாதுட ரந்தன ஹோலி ஸ்பிரிட் அவருடைய நாமத்தை எப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டீர்களோ, அப்பொழுது உங்கள் மேல் அவருடைய மகிமை வைக்கப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. ரபலாதுட ரந்தன ரிபலாதுட ரகபா. எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளக்கூடிய, எந்த ஜனத்தையும் மேற்கொள்ளக்கூடிய, எந்த இடத்திலும் இதோ நீ வேரூன்றி நிற்கத்தக்கதாய், எந்த காரியத்தையும் நீ கடந்து போகத்தக்கதாய் உன் மேல் என் கைகளை வைத்து, கைகளை வைத்து, கைகளை வைத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் கவனிங்கள், வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் தாவீது இந்த வெளிச்சம் அவனுக்கு இருந்தபடினால் அவன் என்ன தெரியுமா கேட்ட? ஆண்டவரே, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நான் ஆர்வமாய் நாடி தேடுகிறேன், அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய கரம் என்பது தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. அதனால தான் கவனிச்சு பாருங்கள், வேதம் சொல்கிறது, இந்த மோசே கூட சொல்ற, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட, உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வராதிருந்தால் இவ்விடத்திலிருந்து எங்களை அனுப்பாதிரும். அப்ப என்ன புரியுதுன்னா, கவனிங்க, எந்த இடத்துல இருந்தாலும் அந்த சூழ்நிலையை கடந்து போவதற்கு தெய்வம் நமக்கு தந்திருக்கிறது அவருடைய மகிமை. அல்லேலூயா.
பவுல் எதை ஏவப்படுத்துறாருன்னா, உன் மேல எப்ப நான் கையில வச்சனோ அப்பவே நீ அந்த எபேசில என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எப்படி அதை நடத்தணும், அதுக்கான வரத்தெல்லாம் உள்ள வச்சுதான் நான் உன்னை அனுப்பி இருக்கிறேன். கைகளை தட்டி வாய்களை திறந்து, எங்கே தேவ மகிமை இறங்கி வருகிறதோ அங்கே அவருடைய சுதந்திரம் இறங்கி வருகிறது, அங்கே வரம் இறங்கி வருகிறது, அங்கே தரிசனம் இறங்கி வருகிறது, அழைப்பு இறங்கி வருகிறது, விடுதலை இறங்கி வருகிறது, வல்லமை இதோ விடுவிக்கக்கூடிய கரம் அந்த மகிமைக்குள் தான் இருக்கிறது. கைகளை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. இன்றைக்கு அந்த மகிமை தீமேல இறங்கின கரம் ரபாலா துட ரந்தனா ரீபலா சிகபலா ஹந்தனா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, மகிமை இதோ இந்த சபையின் மேல இறங்கட்டும். மீண்டும் ஒரு விசை உமது கரம், உமது கரம் ராபால் அதுட ரந்தனா ரிபல் அதுட ரத்தடா. விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. உங்களுக்குள்ள அழைப்பு, தரிசனங்கள், விடுதலைகள், இதோ ஆத்ம பாரங்கள் எல்லாவற்றையும் அந்த மகிமை சுமந்து வருது, சுமந்து வருது. வாலிபனே, நீ ஜெயிக்கக்கூடிய வல்லமை உன் மேல இந்த மகிமை சுமந்து வருது. பெற்றுக்கோ. இந்த மகிமை உன் மேல இறங்கிருச்சுனா நீ ஜெயிக்க வேண்டியதை ஜெயிப்ப, பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ளுவ, போக வேண்டிய பாதையில போக முடியும். இந்த மகிமை உனக்கான சுதந்திரத்தை சுமந்து வருகிறது. ரிபலா ஷபலா துடரகபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எல்லா இரக்கத்தோடு சொல்லுவேன், 25 வயசு முடிகிற வரைக்கும் என் வாழ்க்கையில தாழ்மையோடு எல்லா இரக்கத்தோடு சொல்லுவேன். கரெக்டா, எக்ஸாக்டா இதோ ஜனவரி மாசம் 2014 வருஷம் 25 வயசு முடிகிற வரைக்கும் எனக்கும் இந்த இயேசுவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் இருந்தது. வாழ்க்கையில சம்பந்தம் இல்லாத ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கையில இயேசுனாலே, இந்த கிறிஸ்தவனாலே பிடிக்காத ஒரு வாழ்க்கை இருந்தது. நான் தாழ்மையா சொல்லுவேன், ஆண்டவர் அறியாத குடும்பத்துல ஆண்டவரை எதிர்க்கக்கூடிய ஒரு ஜனத்தின் மத்தியில வாழ்ந்தனா. சபரிமலை என்றும், இருக்கங்குடி என்றும், திருச்செந்தூர் என்றும் பல இடங்களுக்கு பாத யாத்திரை பிரயாணம் பண்ணி என்னுடைய வாழ்க்கையில என் ஆத்துமாவை கெடுத்து கொண்டிருந்த என் வாழ்க்கையில ஒரு நாள் இந்த மகிமைங்கிற கரம் இறங்கி வந்தது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்க முன்னாடி நிக்கிறேனா பெரிய படிச்சவனோ, பெரிய அறிவாளியோ, பெரிய குடும்ப பின்னணியத்தை சேர்ந்தவனோ இல்லை, எங்க அப்பா பெரிய பாஸ்டரோ இல்ல, பெரிய லெவலில் இருக்கக்கூடிய மனசு இல்லை. ஒன்னு சொல்றேன், ஒரு நாள் வேதம் சொல்லுகிறபடியும் இதோ தேவன் என்னை நடத்தினபடி நான் சொல்லுகிறேன். ஒரு நாள் பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி, இதோ கிறிஸ்துவின் முகத்தில் இருந்த அந்த வெளிச்சம், அந்த மகிமை என் இருதயத்தில் அவர் தோன்ற பண்ணினார். என் இருதயத்தில் அவர் தோன்ற பண்ணினார். என் இருதயத்தில் அவர் தோன்ற பண்ணினார். என்றைக்கு அந்த மகிமை, அந்த வெளிச்சம், அந்த அபிஷேகம், அந்த கிருபை என் மேல இறங்கி வந்ததோ, இதோ 25 வருஷம் ஆகாதவனாய் இருந்தவன், ஆகாத சம்பாசனையில் இருந்தவன், என் தேவனாகிய கர்த்தர் அவர் அந்த மகிமை என் மேல் கட்டளையிட்டபடினார் இதோ எல்லா பாவத்தையும், அசுத்தத்தையும், அக்கிரமத்தையும் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய அந்த பலனை அனுபவிக்க தொடங்கினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஆண்டவருடைய இரக்கத்துல தேவன் அற்ற ஒரு அனுபவங்களையும், தேவன் இருக்கிற ஒரு அனுபவங்களையும் வேறு பிரித்து பார்க்கிற அளவுக்கு தெய்வம் எனக்கு கிருபையை காண்பித்து கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய ஆவி எனக்குள்ள இல்லாத போது நான் தேவ ஆவியை உடையவர்களை கண்டால் எரிச்சல் அடைந்தேன். எனக்கு அவங்க சுவிசேஷம் சொல்லும் போதும், கைப்பிரதிகள் கொடுக்கும் போதும், எங்க ஊர்ல வந்து இப்படிப்பட்ட கூட்டங்களை சாலைகளில, தெருக்களில அவர்கள் நடத்தும் போதும் எரிச்சல், அவர்கள் மேல் எனக்கு ஒரு விகாரமான எண்ணங்கள் எனக்கு தோன்றினது உண்டு. ஆனா 26வது வயசுல இந்த மகிமை எப்போது என்னை சந்தித்ததோ, எப்போது அவருடைய கரம் என்னை தொட்டதோ, அதற்கு பிறகு எனக்கு ஒன்று புரிந்தது. இதோ நான் இந்த மகிமைக்குரியவன், நான் இந்த தொடுதலுக்குரியவன், நான் இந்த இரட்சகர் இயேசுவுக்குரியவன். என்னுடைய ஆத்துமா இதோ என் மனவாளனை சந்தித்து விட்டது என்கிற ஒரு பெரிய வெளிச்சம் எனக்குள் வர தொடங்கிட்டு. இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இந்த மகிமை உங்க மேல இருந்தா போதும், ஜெயிக்க வேண்டியதை ஜெயிப்பீங்க, எழும்ப வேண்டியதில் எழும்புவீங்க, செய்ய வேண்டியதை செய்வீங்க. இந்த மகிமை